இனிய வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று சிங்கப்பெண் தொகுப்புல நாம பார்க்கக்கூடிய நபர் புதுச்சேரியை சார்ந்த திருமதி ஜமுனா ரவி. அவருடைய தொகுப்பு தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையம் சிறந்த சட்ட தன்னார்வலராக தேர்வு செய்து தலைநகர் தில்லியில் சிறந்த சட்ட ஆர்வலர் விருது பெற்ற முதல் பெண்மணி. பாகூர் பகுதியில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஆயத்த ஆடைகள் வடிவமைக்கும் நிறுவனம் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஆர் செந்தில்குமார் அவர்களின் உதவியோடு 25 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி அவர்கள் வாழ்க்கை தரம் உயர உறுதுணையாக இருந்தவர். புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களால் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து பல்வேறு சமூக பணிகளை பாராட்டி இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளனர். நந்தவனம் ஃபவுண்டேஷன் சார்பில் உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 பெண்களில் சாதனை பெண் 2022 விருது சென்னையில் அளிக்கப்பட்டது. இவரது பணிகளை பாராட்டி தினத்தந்தி தேவதை இதழில் இவருடைய பேட்டி எடுத்து பெருமைப்படுத்தி உள்ளனர். பைந்தமிழ் பா அரசி சிகரம் தொட்ட மகளிர் அரிமதி தென்னகனார் இலக்கிய விருது என 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். வளரும் இளம் பருவத்தினருக்கு விழிப்புணர்வு அளித்தல், முதியோர் உதவித்தொகை பெற வழிவகை செய்தல் தற்போது செய்து வருகின்றார். அரசு விழாக்களின் நிகழ்ச்சி தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்றார். இவரை போன்ற நல்ல உள்ளங்கள் தரும் ஊக்கத்தினால் இவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றார். இவருடைய தொகுப்பு தங்களுக்கு பகிர்ந்ததில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம். சென்னை சிட்டி எஃப்எம் வாயிலாக திருமதி ஜமுனா ரவி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.